வணிக பயன்பாட்டுக்கான 19 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 200 ரூபாய் குறைப்பு. 2 மாதங்களில் இருமுறை விலை குறைந்ததால் சென்னையில் ஒரு சிலிண்டர் 2906 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் மாற்றமின்றி தொடரும் வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர் விலை. வீட்டு சமையல் சிலிண்டர் விலை 957 ரூபாய் 50 காசுகளாக தொடர்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் சரிவு. 1 கிராம் 13,220 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,05,760 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் வெள்ளி விலையில் மாற்றமில்லை. 1 கிலோ 2,35,000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளான குரோம்பேட்டை, பல்லாவரம், தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் கணிப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் கணிப்பு. வட தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை மேலும் உயரும். இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என கணிப்பு. கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 10,000 கன அடி நீர் திறப்பு. ஆற்றங்கரையோரமாக வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். தொடர் மழையால் நிரம்பியது தென்காசி மாவட்டம் குண்டாறு அணை. அணையிலிருந்து தண்ணீர் வெளியேறும் ரம்மியமான காட்சிகள். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. ஐந்தருவி, மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. தொடர் மழை காரணமாக இடுக்கி மாவட்டத்தில் உள்ள கள்ளார்குட்டி அணை திறப்பு. அணையின் 5 மதகுகள் வழியேயும் திறக்கப்படும் தண்ணீரால் மக்களுக்கு எச்சரிக்கை. கேரள மாநிலம் இடுக்கி அருகே அடூர் மலைப்பகுதியில் நிலச்சரிவு. நிலச்சரிவில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழப்பு. கேரளாவில் பெய்து வரும் கனமழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் பத்தனம்திட்டா. வெள்ளத்தில் சிக்கியவர்களை படகுகள் மூலம் மீட்கும் பணி தீவிரம். பம்பை ஆற்றில் வெள்ளம், நிலச்சரிவு அபாயம். சபரிமலை பயணத்தை ஒத்திவைக்க பக்தர்களுக்கு திருவிதாங்கூர் தேவஸ்தானம் வேண்டுகோள். கர்நாடகாவில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை. உடுப்பி, ஹாசன், தக்ஷண கன்னடா உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். இடுக்கியில் தொடரும் கனமழையால் முல்லை பெரியாறு அணைக்கு அதிகரிக்கும் நீர்வரத்து. ஒரே நாளில் 112.45 அடியிலிருந்து
113.70 அடியாக நீர்மட்டம் உயர்வு. கர்நாடகாவின் குடகு மாவட்டத்தில் காவிரி உற்பத்தியாகும் தலைக்காவிரியில் 32% மழை பற்றாக்குறைவு. இயல்பான மழைப்பொழிவை விட 1600 மில்லிமீட்டர் மழை குறைவு. குஜராத் மாநிலம் ஆனந்த் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர். 11 வயது சிறுமி உயிரிழந்த நிலையில் முடுக்கிவிடப்பட்டுள்ள மீட்புப் பணி. குஜராத் மாநிலத்தில் அவுரங்கா ஆற்றில் நீடிக்கும் கடும் வெள்ளப்பெருக்கு. தண்ணீர் சூழ்ந்த வல்சத் பகுதி மக்களை மீட்கும் பணி தொடர்கிறது. அசாம் மாநிலம் முழுவதும் கொட்டி தீர்க்கும் கனமழை. இடைவிடாத மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்பு. ஒடிஷாவில் 10 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. புரி மாவட்டத்தில் கனமழை காரணமாக ஆறுகள் போல மாறிய சாலைகள். வீட்டுக்குள் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் பரிதவிப்பு. ஒடிஷாவில் தொடர் கனமழையால் ஹிராகுட் அணை நிரம்பியது. உபரி நீர் 22 மதகுகள் வழியாக திறக்கப்பட்டதால் மகாநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. மகாராஷ்டிராவில் சீறி பாய்ந்து செல்லும் அஞ்சனி ஆற்றில் சிக்கிய இளைஞர் மரத்தில் ஏறி உயிர் தப்பிய சம்பவம். ஜம்மு காஷ்மீர் ராம்பன் மலைப்பகுதியை சூழ்ந்த மேகக்கூட்டம். பனிமூட்டத்தால் அதிகரித்த குளிர். தமிழகத்தில் வலுக்கும் மேகதாது அணைக்கான எதிர்ப்பு. காவிரியிலிருந்து உரிய தண்ணீர் திறக்க வழிவகை செய்ய விவசாயிகள் கோரிக்கை. தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட்ட தண்ணீர் கடலில் கலந்துவிட்டதாக கர்நாடக முதல்வர் DK சிவக்குமார் பேட்டி. 177 TMC வழங்க வேண்டிய நிலையில் கடந்த ஆண்டு 400 TMC வழங்கியிருப்பதாகவும் விளக்கம். கர்நாடக அணைகள் முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளதாக முதல்வர் DK சிவக்குமார் தகவல். அணைகள் நிரம்பிய பிறகு தண்ணீரை திறக்காவிட்டால் பெரும் வெள்ளம் ஏற்படும் எனவும் எச்சரிக்கை. தனி ஆவர்த்தனம் செய்ய நினைத்து முதல்வர் விஜய் தனிமைப்பட்டு நிற்பதாக திமுக தலைவர் MK ஸ்டாலின் விமர்சனம். கர்நாடகாவுடன் பேச்சு நடத்துவது பயனளிக்காது என எச்சரித்தும் கேட்கவில்லை என்றும் சாடல். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது எப்போது? முடியுமா முடியாதா? முதல்வர் விஜய்க்கு முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் கேள்வி. மேகதாது அணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம். அனைத்து கட்சி கூட்டத்தை உடனே கூட்ட வேண்டும் என்றும் தாவேகா அரசுக்கு வலியுறுத்தல். தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டுலுவில் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தேமுதிகவினர் ஆர்ப்பாட்டம். மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்து முழக்கம்.
மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம். அதிமுக சார்பில் OS மணியன், நாம் தமிழர் சார்பில் சீமான், தவாக சார்பில் வேல்முருகன் பங்கேற்பு. மக்களின் நீர் உரிமைக்காக கட்சி வேறுபாடுகளை மறந்து அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என சீமான் வலியுறுத்தல். தேசிய இனங்களுக்கு இடையே ஒற்றுமை இல்லாமல் எப்படி தேச ஒற்றுமையை உருவாக்க முடியும் என கேள்வி. இப்ப நாட்டுக்கு மக்களுக்கு இருக்கிற உயிர் உரிமையாக இருக்கிறது நீர் உரிமை. அந்த உரிமைக்கு நம்ம எல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒன்னா நிக்க வேண்டியதுதான். இந்தியாவை யார் ஆண்டாலும் காங்கிரஸோ அல்லது பாரதிய ஜனதாவோ தேசிய இனங்களுக்கு இடையிலே ஒருமையை இல்லாமல் எப்படி தேச ஒற்றுமையை நீ உருவாக்குவ? காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் திமுக அவசர மனு தாக்கல். தமிழ்நாட்டுக்கு உடனே நீர் திறக்க உத்தரவிட வலியுறுத்தல். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் திங்கட்கிழமை மேல்முறையீடு செய்கிறது தமிழ்நாடு அரசு. சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அறிவிப்பு. நமக்கு இப்ப 3500 கனஅடி திறந்து விட சொல்லியிருக்காங்க. 23ஆம் தேதியிலும் திறந்து விடப்பட்டிருக்க வேண்டும். எதுவுமே செய்யவில்லை. அவங்க காவிரி அவருடைய முதல்வரும் தமிழகத்துக்கு எதிராக பேசி வருகிறார். ஸோ இந்த நேரத்தில் வருகிற திங்கட்கிழமை நாளை மறுநாள் தமிழக அரசு சார்பாக முதல்வரின் உத்தரவு பேரில் முதல்வர் கொடுத்த அறிவுரையின் பேரில் திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு எதற்கு அனைத்துக் கட்சி கூட்டம்? அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதில். சட்டசபையில் அனைத்து கட்சிகளையும் வைத்துதான் விவாதிச்சோம். அனைத்து கட்சிகளையும் வைத்துதான் விவாதிச்சு அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்து தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டோம். அதுக்கு எதிராகவே நீங்க உயர்நீதிமன்றத்தில் ஒரு கட்சி போய் நிக்குது, அதுவும் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து நிக்குது. அதுக்கு முதல் நாள் தான் பாஜகவுடைய ஒரு அமைச்சர் நமக்கு அவங்க மேகதாது அணை கட்டுறதுல எந்த இதுவும் கிடையாது, அவங்க கட்டுறதெல்லாம் கட்டலாம்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த நாளே அதிமுக போதுன்னா இவர்களை வைத்துக் கொண்டு எப்படி நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை போடுவீங்க? காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாட தமிழக அரசு முடிவெடுத்திருப்பது தாமதம் என்றாலும் சரியான நடவடிக்கை. கர்நாடக அரசுடன் எந்த வகையிலும் பேசுவதில்லை என்ற கொள்கை முடிவை எடுக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழக முதல்வரை கர்நாடக முதல்வர் இழிவுபடுத்திவிட்டதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. கர்நாடகாவிற்கு வருமாறு அழைத்துவிட்டு தற்போது வர வேண்டாம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றும் கேள்வி. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரை இழிவுபடுத்துவதாகவே நான் கருதுகிறேன். காரணம், நீ வா என்று பேச்சுவார்த்தை வா என்று கூட்டுவிட்டு இப்ப வர வேண்டாம் என்று சொன்னால் அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? முதலமைச்சரை இழிவுபடுத்துகிறார் கர்நாடக முதலமைச்சர். குதிரைபேர வழக்கில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்ட செந்தில் பாலாஜி 2 நாட்களுக்கு பிறகு ஆஜரான நிலையில் காவல்துறை விசாரணை. குதிரைபேர வழக்கில் கைதானவர் பெயர் FIR-லேயே இல்லை என செந்தில் பாலாஜி புகார். வழக்கை சட்டப்படி எதிர்கொள்வோம் எனவும் பேட்டி. சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக புகாரிலும் பெயர் இல்லாத நிலையில் FIR-லும் பெயர் இல்லாத நிலையில் என்னுடைய பெயர் சேர்க்கப்பட்டு அதற்காக முன்ஜாமீன் பெற்று காவல் நிலையத்தில் தொடர்ந்து காலையும் மாலையும் கையெழுத்திட்டு வருகின்றேன். இந்த நிலையில் சட்டப்படி எத்தனை வழக்குகள் போட்டாலும் சரி, இல்லை இந்த வழக்குகளாக இருந்தாலும் சரி, நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு இந்த வழக்குகள் அனைத்தும் பொய்யான வழக்குகள் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். தமிழக பட்ஜெட் ஆவணத்தோடு வேளாண் துறை அமைச்சர் வினோத் திருப்பதி கோயிலில் சுவாமி தரிசனம். பட்ஜெட் ஆவணங்கள் இறைவனுக்கான காணிக்கையோ ஆன்மீக பொருட்களோ அல்ல என MP சு வெங்கடேசன் விமர்சனம். தாவேகாவில் சி விஜயபாஸ்கருக்கு தலைவர் விஜய் மிக விரைவில் உரிய பதவியை கொடுப்பார். மாற்றுக் கட்சியினர் இணையும் விழாவில் அமைச்சர் N. ஆனந்த் தகவல்.
விஜயபாஸ்கர் அண்ணா இருக்கிறார், இங்க வந்து உக்காந்து இருக்கிறாரு. இன்னும் இப்படிதான் சொன்னேன், எல்லாரும் இன்னும் நீ எங்களுக்கெல்லாம் சீக்கிரம் பதவி கொடுக்கலையா அப்படின்ட்டு. கண்டிப்பாக தலைவர் தளபதி அவர்கள் மிக விரைவில் உங்களுக்கு உண்டான பதவிகளை வழங்குவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பட்டாசுகள் பறிமுதல். சட்டவிரோத பட்டாசுகளை பதுக்கி வைத்த 6 பேரை கைது செய்தது காவல்துறை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைமுறையில் வீடு வீடாக சென்று தகவல்களை சேகரிக்கும் பணி தொடங்கியது. அடையாள அட்டையுடன் வருபவர்களிடமே விவரங்களை அளிக்க வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தல். கொளத்தூரில் ஆய்வு செய்யப்பட்ட 8 இயந்திரங்களில் 3 சரியாக இல்லை என திமுகவின் என்ஆர் இளங்கோ குற்றச்சாட்டு. ஸ்டாலினின் அறிவுரையை பெற்று நீதிமன்றத்தை நாடுவோம் என்றும் பேட்டி. 8 மிஷின் வெரிஃபை பண்ணோம், அதுல 3 மிஷின்ல பிரச்சனை இருக்கு. 30% அதிகமான இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக இல்லாததனால் எங்களுக்கு இந்த மொத்த நடைமுறையிலுமே நம்பிக்கை இல்லை. பணி நிரந்தரம் கோரி சென்னை மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டம். போராட்டக்காரர்கள் நுழையாமல் தடுக்க மூடப்பட்ட கதவு. தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் இதுவரை 4,68,000 பேர் நாய்க்கடியால் பாதிப்பு. 24 பேர் ரேபிஸ் பாதிப்பால் உயிரிழந்திருப்பதாகவும் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை அதிர்ச்சி தகவல். தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்தில் 28,166 பேர் நாய்க்கடியால் பாதிப்பு. சென்னை மாவட்டத்தில் 9,229 பேர் பாதிப்புக்குள்ளானதாக பொது சுகாதாரத்துறை தகவல். தமிழ்நாட்டில் 31 முதல் 50 வயதிற்கு உட்பட்டவர்கள் நாய்க்கடியால் அதிகம் பாதிப்பு. கடந்த சில ஆண்டுகளின் தரவுகளை ஆய்வு செய்ததில் கிடைத்த தகவல். நாகப்பட்டினம் மாவட்டம் தென்னடார் கிராமத்தில் நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து விவசாய தம்பதி தற்கொலை முயற்சி. தற்காலிகமாக கைவிடப்பட்ட நிலம் கையகப்படுத்தும் பணி. அங்கு காவலர்கள் குவிப்பு. நீர்வளத்துறை செயலராக பிரசாந்த் எம் வடநேரே நியமனம். ஊரக வளர்ச்சித்துறை செயலர் பொறுப்பையும் கூடுதலாக கவனிப்பார் என அரசு உத்தரவு. ஆந்திரா சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த பிரதமர். ஆந்திராவின் விஜயநகரம் அருகே போகாபுரத்தில் சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. 18,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள வளர்ச்சி திட்டங்களுக்கும் அடிக்கல். இந்தியாவில் விமான நிலையங்களின் எண்ணிக்கை 12 ஆண்டுகளில் இரட்டிப்பாகியுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். உதான் திட்டத்தால் சிறு நகரங்களுக்கும் விமான சேவை கிடைத்து சாமானியர்களுக்கும் விமான பயண வாய்ப்பு கிடைத்துள்ளதாக ஆந்திராவில் பேச்சு. தொகுதி மறுவரையறையை ஆதரிப்பவர்கள் எட்டப்பர்கள் என ராகுல் காந்தி விமர்சனம். தொகுதி மறுவரையறை தமிழகத்தை கடுமையாக பாதிக்கும் என்றும் கருத்து. Delimitation is designed to disenfranchise, to take away power from the people of Tamil Nadu. This is a BJP conspiracy. There was a historical character in Tamil Nadu called Attappan. Attappan is basically symbolic
of the betrayal of the people of Tamil Nadu. தமிழ்நாட்டில் காங்கிரசின் வளர்ச்சிக்கு உட்கட்சி பூசலை முட்டுக்கட்டையாக இருப்பதாக ராகுல் காந்தி வேதனை. நிர்வாகிகளை அரவணைத்து செல்லாத மாவட்ட தலைவர்களுக்கு கட்சியில் இடமில்லை என்றும் எச்சரிக்கை. காவிரி பிரச்சினை குறித்த கேள்வியை தவிர்ப்பதற்காக செய்தியாளர் சந்திப்பை சுருக்கமாக முடித்துக் கொண்ட ராகுல் 2 நிமிடங்களுக்குள் பேட்டியை முடித்துக் கொண்டு டெல்லி பயணம். மத உணர்வுகளை புண்படுத்தியதாக ராகுல் காந்தி உள்ளிட்ட 3 எம்பிக்கள் மீது வாரணாசி காவல்துறை வழக்கு பதிவு. அயோத்தி கோயில் சர்ச்சையை குறிக்கும் வகையில் நாடாளுமன்ற வளாகத்தில் உண்டியலை வைத்து சித்தரித்து காட்டியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. வலிமையான தன்னம்பிக்கை மிகுந்த இந்தியாவை உருவாக்குவதில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலின் பங்கு முக்கியமானது. புனேவில் அஜித் தோவலுக்கு லோக்மன்ய திலக் விருது அளிப்பு விழாவில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா புகழாரம். மாணவர்கள் மீதான அடக்குமுறை தொடர்ந்தால் ஆட்சியை இழக்க நேரிடும். பிரதமர் மோடியை விமர்சித்து வீடியோ வெளியிட்ட நடிகர் பிரகாஷ் ராஜ். ஏமன் நாட்டில் ஹவுதி கிளர்ச்சி குழுவுக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கானோர் முழக்கம். சவுதி அரேபியா, அமெரிக்கா, இஸ்ரேலை விமர்சித்து போராட்டம். இங்கிலாந்தில் கடுமையாக குறைந்த மழைப்பொழிவு. கடும் வறட்சியால் விவசாயிகள் பாதிப்பு. ஜெர்மனி, செர்பியாவில் மழை குறைவால் அணைகளின் நீர்மட்டம் சரிவு. காமன்வெல்த் போட்டிகளில் பதக்கங்களை குவிக்கும் இந்தியா. மகளிருக்கான குத்துச்சண்டையில் தங்கம் வென்ற பிரீத்தி மற்றும் லம்போரியா. காமன்வெல்த் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்கள் அசத்தல். ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேல் வெள்ளியும், செல்வப்பிரபு வெண்கலமும் வென்றனர். காமன்வெல்த் பாரா குண்டியெறிதலில் தங்கம் வென்றார் இந்தியாவின் சோமன் ராணா. அதே போட்டியில் வெள்ளி வென்றார் மற்றொரு இந்திய வீரரான சுபம் ஜோயல். கடந்த ஜூலை மாதத்தில் இந்தியாவில் வாகனங்கள் விற்பனை 33% அதிகரித்து 4,70,000 தொட்டது. ஜிஎஸ்டி வரி குறைப்பு, வருமான வரி சலுகைகள், வங்கி வட்டி வீதம் குறைப்பு உள்ளிட்டவற்றால் விற்பனை அதிகரித்ததாக வாகன நிறுவனத்தினர் விளக்கம்.